மனசாட்சிடா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்டார் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நேற்று நான் இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன். ஸ்டார் படம் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. என் லைஃப்பில் நிஜத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த படம். பிடிக்காத படிப்பை படித்து அப்பா அம்மா கௌரவத்துக்காக கட்டின ஃபீஸுக்காக மற்றவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு எப்போ நமக்கான நம்ம லைஃப்பை வாழ போகிறோம், எப்போ நமக்காக நமக்கு பிடிச்ச வேலையை செய்ய போகிறோங்கிற ஒரு நமக்கான நாள் எப்படா வரும்ன்ற, என் லைஃப்பில் நான் எப்போ சாதிப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்போ ஒரு நல்ல ஆக்டராக ஆவேன்னு எவ்வளோ நானும் நினச்சிருக்கிறேன். எல்லாரும் இவ்வளோ பேர் என்ன அவமானப்படுத்திருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நல்ல அப்பா அம்மா இல்லை, நல்ல சொந்தக்காரங்க இல்லை, நல்ல வெல்விஷர் இல்லை. இப்படிலாம் இருந்தால் யார் எந்த பொண்ணை லவ் பண்ண தோணும்? எனக்கு யாரையும் லவ் பண்ணவும் தோணலை. எனக்கு அதுக்கும் நான் தகுதி இல்லை. ஸோ எத்தனை சின்ன வயசுலேருந்து எல்லா படத்தையும் விட மாட்டேன், எல்லா படத்தையும் போய் பார்த்துருவேன். இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் என் லைஃப்ல நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கவின் அண்ணா வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல 6 வயசுலேருந்தே ஒரு நல்ல ட்ரூப் நடிகராக அவங்க அப்பா விரும்புகிறாரு. அவங்க அப்பாவால் தான் நடிகர் ஆகல, நம்ம பையனையாவது எப்போயாச்சும் ஆக்டர் ஆக்கினோன்னு வர அவர் நடிகர் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருவார். கடைசியில் அவர் பையனையாவது எப்படியாவது ஆக்டர் ஆகும். அப்பாவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, என் பையனை எப்படியாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஆகும். இல்லைங்க, ஒருத்தவங்க நடிகன் ஆகணும்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தராவது அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒன்றும் அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ஜினியரிங் படுறா பிடிக்காத படிப்பை நான் எப்படா படிப்பேன், அதுக்கும் உங்களுக்காக தானே படித்தேன் டிகிரி வாங்கிட்டேன். இன்ஜினியரிங் படுறா படிச்சு ஸோ கவிதை நம்ம படித்து ஸோ காலேஜ்லேயே நல்லா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. நல்லா அழகாக இருக்க ஒரு பொண்ணு, ஜூனியர் பொண்ணு அழகாக லவ் பண்ணுறாரு. ஹீரோயின், ஃபஸ்ட்டு ஹீரோயின் நல்லா லவ் பண்ணாங்க, ரொமான்ஸ் ஆகுது. திடீர்னு அவருக்கு ஆடிஷன்லாம் வாய்ப்பு தர்றாரு, வாய்ப்பு கிடைக்கிற ஒரு ஆடிஷனில் போய் செலக்ட் ஆகிறாரு. நீங்கள் பணம் கொடுத்தா நீங்கள் ஆக்டர் ஆகிடலாம், நீங்கள் காசு கொடுத்தா நீங்கள் ஆக்டர் ஆகிடலாம், நாளைக்கே நீங்கள் ஹீரோ ஆகிடுங்க, 5 லட்சம் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து புள்ளைய ஹீரோ ஆக்கிற காலமும் இருக்குது. ஸோ அப்படி கிடையாது, திறமையால் அங்கீகரித்து கொடுக்கணும், காசு கொடுத்து ஹீரோ ஆகிடுங்க, வேண்டாங்க நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆடிஷன் பாம்பேயில், ஒரு பேர் போன ஒரு ஆக்டிங்கோட ஒர்க் ஷாப், ஆடிஷன் ஒர்க் ஷாப் பாம்பேயில். அவர் கவின் அண்ணா போய் பிச்சை எடுக்காத குரல் அப்படி போய் கெஞ்சினா எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார். ஃபஸ்ட்டு ஒரு ரிஹர்சல் ஆக்டிங் பண்ணுறாரு, சொதப்பிடுறாரு. அப்புறம் நீ செலக்ட் ஆகல, வெளில போ இங்கே அவர் அந்த பாம்பே ஆடிஷன் சொல்கிறாரு, இங்கே திறமையானவங்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது, மற்ற யாருக்கும் வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு கலாய்க்கிறாரு, வேலை சொல்கிறாரு. ஸோ கவின் அண்ணா அங்கே டீ விற்று, அங்கே பிளாட்ஃபார்மில் படுத்து, அங்கே இருக்கிற பக்கத்தில் உங்ககிட்ட சின்ன சின்ன வேலைலாம் கேட்டு வேலை செஞ்சு சாப்பாடு கொடுத்து சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் பண்ணி பாம்பேலே தங்கி அவர் அங்கேயே ரெஸ்ட் பண்ண சான்ஸ் கிடைக்கிறவருக்கு அந்த இடத்துல தங்கி வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய அந்த ஆக்டர் வந்து என்னடா இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கிற, அவங்க எப்போ வாய்ப்பு கிடைக்காச்சும் கூப்பிட்டு ஆக்டிங் திறமை இருக்குது, உனக்கு வராது சொன்னி நீ ஒரு வேலை பண்ணுற பற்றியா, அது உங்ககிட்ட பிடிச்சின்னு சொல்லிட்டு அவர் ஆக்டிங்கில் அந்த ஒர்க் ஷாப்பில் இடம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு கவிரனாக. அவங்க பாட்டி இறந்துடுறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்னால ஸோ ஆக்டிங் பண்ணும்போது மூஞ்சி அழகாக இருக்கணும்ல, மூஞ்சில் எந்த காயமும் எதுவுமே இல்லாமல் ஃபேஸ் அழகாக இருக்கணும். ஃபேஸில் இங்கே 2 தனமான 2 அடி, மூஞ்சியே அப்படியே அந்த அடி அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக தெரியிறாமே, அந்த தழும்பு தெரிகிற மாதிரி அந்த தழும்பு அடி வந்துடுச்சு. தழும்பு அடி வந்தவொடனே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. வாய்ப்பு கிடச்சி இந்த வாய்ப்பு போகும்போது அந்த ஆக்சிடென்ட்டுங்கிற ஒரு 7.5 வந்து தடுக்குது பார்த்தீங்களாங்க. ரொம்பவே ஒரு சில டைம்லாம் கஷ்டம். ஆக்சிடெண்ட் ஆகி அப்புறம் அவர் கோமாவில் எந்திரிச்சு வரும்போது அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது இப்படி கத்தும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் காலேஜோட அலுமினி மீட் வரும்போது அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு லவ் பண்ண பொண்ணு நீ அழகா இல்லை, ஏய் போடி நீ அழகா இல்லடி, நான் உன்னை நான் இப்போ என்னை இப்போ உனக்கு பிடிக்கல, என் மூஞ்சி நல்லா இல்லை, என்னை பிடிக்கல, என்னால் இப்போ சாதிக்க முடியாது, நான் தோத்துட்டேன், அதனால தான் என்னை நீ விட்டு போகிற போடி அப்படின்ட்டு கவினண்ணா வந்து சொல்லாரு. ஃபஸ்ட்டில் அவர் விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியாமல் இவரோட காலேஜ் அலுமினி மீட் அப்போ கூப்பிட்டு இன்னொரு பொண்ணு இவர் காலேஜில் நல்லா டான்ஸ் பண்ணி அவர் ஒரு அட்வைஸ் சொல்லுவார் எல்லா கேர்ள்ஸுக்கும், பெண்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை செய்யும்போது உங்களை இந்த உலகம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யணும், இழுத்துக்கிட்டு தான் இருக்கும் பிடிக்காத வரைக்கும். அதை அடித்து உடைச்சிட்டு மேலே வரணும் அப்படின்னு கவினண்ணா சொல்லுவார். எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது, அவங்கவுங்களுக்கு பிடிச்சதா அவங்க பண்ணணும் அப்படின்னு அண்ணா சொல்லுவார். அந்த அட்வைஸ் கேட்டு இன்னைக்கு கவின் அண்ணனுக்கே அந்த மாதிரி அந்த இன்னொரு பொண்ணு செகண்டில் ஒரு செமையான ஸ்கிரிப்ட் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க பேர் சரியா தெரியல, ஆட்லலாம் கூட வருவாங்க, நிறையா சன் டிவி ஆட்லலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஹீரோயினை நல்லா நடிச்சிருக்கிறாங்க, அவங்க ஆக்டிங் வேற லெவலு. ஸோ அவங்க வந்து கவின் அண்ணனா ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க அந்த படத்தில். அப்புறம் தான் இவரு லவ் பண்ணுவார். ஒன் சைடாக லவ் பண்ணும்போது அவரோட டைலாக் இந்த டைலாக் நான் சொன்னல, அந்த டைலாக் இவங்களே சொல்லும் போது லவ் பண்ணிவிடுவாங்க அலுமினியம் மீட்டப்போ. ஸோ ஆடிட்டோரியமில் நான் தனியாக தான் இருக்கேன் சொல்லிட்டு பழைய லவ்வர் மீரா மெசேஜ் பண்ணுற மாதிரி. அப்போ பார்த்தா இவங்க தான் அப்போ டச் ஃபோன் இவர் யூஸ் பண்ணல இந்த படத்தில், பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காரு. நம்ம 90s 2000 இந்த பட்டன் ஃபோன், டச் ஃபோன் வராமல் ஃபோன். ஸோ அப்போனா வேற ஒருத்தவங்க அவங்க நம்பர்லேருந்து கூட வேற ஒருத்தவங்க நம்பரில் கூட அவங்க பேர் போட்டு மெசேஜ் பண்ணனால அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணாங்க. வந்துட்டார் கவின் அண்ணா, நம்மள மீரா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு வேற பொண்ணு. ஸோ இந்த மாதிரி அவங்க நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன் அவங்க டைலாக் சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கவினோட அவங்க அப்பா நம்ம லால் சார் ஒரு சரியான ஆக்டிங்க, செமையான ஆக்டிங்க. லால் சார் அண்ணனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் வேலைக்கு போயிட்டு கவின் அண்ணனுக்கு வேலை இல்லை, எனக்கு காசு இல்லை சார் கெஞ்சும் போது அந்த டைலாக் இருக்குங்களா, காசு இல்லை சார் கெஞ்சும் போது அந்த டைலாக் இருக்கே. ரொம்ப கொடுமையாக இருந்ததுங்க அந்த படம் சீன் பார்க்கும்போது. கடைசியில் இந்த பொண்ணு வந்து தான் அவங்க அப்பா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கடைசியில் கவின் அண்ணன் வந்து தன்னோட சினிமா கனவை விட்டுட்டு வேற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போகும்போது அங்கே அந்த ஆஃபீஸில் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது யாராச்சும் ஒரு ஆக்டர் வரலை, உங்கள் ஆஃபீஸில் யாருன்னா ஒரு எம்ப்ளாயி ஆக்டராக நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கவின் அண்ணா போகும்போது அந்த மேனேஜர் வந்து அவனை கலாய்ப்படி அவன் மூஞ்ச பாடுறா, அவன் மூஞ்சி அந்த மைக்கில் அவருக்கு கேட்க கவின் அண்ணா வந்து அசிங்கமாக என் மூஞ்ச பாப்படா நீ இந்த மூஞ்ச பாப்பீங்கடா அந்த எமோஷனில் சொல்லிட்டு போகும்போது மறுபடியும் அவன் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு சண்டை ரெண்டாவதாக அந்த ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போட்டு அந்த பொண்ணு ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது ப்ரெக்னன்சிங்கிற விஷயம் கவின் அண்ணங்கிட்ட அவங்க சொல்லும்போது நான் அவன் லைஃப்பில் ஜெயிக்கிற வரைக்கும் நீ வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு போயிடுச்சு, அவங்க பாட்டி கூட அந்த பொண்ணு போயிட்டு வரும்போது அந்த பொண்ணு அவங்க பாட்டி கூட போகும்போது அவருக்கு விஷயம் தெரியட்டும், ஸோ இப்பயாவது சொல்லுன்றல எல்லாம் அவர் லைஃப்பில் ஜெயிக்கட்டும் அப்புறமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட ஆடிஷன் வீடியோ வெற்றிமாறன் அண்ணன் பார்த்த பிறகு அவரோட ஆடிஷன் வீடியோ இவன் தான் கரெக்டான இருக்குது. அப்போ அந்த வெற்றிமாறன் அசிங்கம் சொல்லுவான் சார், அவன் மூஞ்சி ஒரு மாதிரி அவர் அசிங்கமாக திட்டுவார் வெற்றிமாறன் அண்ணன், அவன் கூப்பிட்றா அப்படின்ட்டு சொல்லிட்டு வரும்போது அந்த ஆடிஷன் டைமில் வரும்போது கவினனுக்கு ஒரு ஃபோன் வரும், ஒய்ஃப்க்கு வந்து ப்ளீடிங் ஆகிருக்கு, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறீங்க வாங்க சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அண்ணன் ஓடும்போது கடைசியில் அது ஒரு ஆக்டிங்காக மாறிடுச்சு. அந்த ப்ரெக்னன்சி இது வந்து ஆக்டிங்காக மாறிடுச்சுனால படம் ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தை பிறந்துச்சு, அண்ணனும் வாய்ப்பு கிடைச்சி ஸ்டார் ஆகிடுவார் கவின் அண்ணன். ஸோ ஸ்டார் என்ன குறிக்குது என்ன சொல்லுதுன்னா
உண்மையாகவே திறமை, மனதைரியம், நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி, யார் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறது தாண்டா பண்ணுவேங்கிற ஒரு உதாரணத்துக்கு கடைசியில் மதிப்பு கிடைச்சி, வாய்ப்பு கிடைச்சி, தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல நடிகனா ஆகணும், ஒரு நல்ல கலைஞனா ஆகணும்னா ஸ்டார் படத்தை போயிட்டு தியேட்டரில் பாருங்கள். பாய்.